जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। जीवन जल आत्मा प्रवीण, बहती नदियाँ साथी प्रवीण। जीवन जल आत्मा प्रवीण, बहती नदियाँ साथी प्रवीण। आप प्रवीण सदगुरु, आप प्रवीण सदगुरु, बहती नदियाँ
உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் நாம் ஒருவரை காண கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். इस सुबह के समय फिर एक बार आपसे मिलने के लिए परमेश्वर ने हमारी सहायता की है। வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து கர்த்தரை நடத்தி வந்தார். हफ्ते भर परमेश्वर हमारे लिए भला बनकर हमें चला कर आए हैं। இந்த வாரத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராய் இருப்பார். इस हफ्ते के लिए भी परमेश्वर हमारे लिए योग्यता बनेगा। நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் ध्यान के लिए लिया हुआ वचन है புலம்பலின் புஸ்தகம் विलाप गीत அவருடைய 3வது அதிகாரம் 3रा अध्याय 25வது வசனத்தை வாசிக்கும் போது उसके 25वां वचन को जब हम पढ़ते हैं, जो यहोवा की बाट जोता और उसके पास जाते हैं उनके लिए यहोवा भला है। தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் जो यहोवा की बाट जोते हैं தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். और जो उनके पास जाते हैं उनके लिए यहोवा भला है। தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். जो उनके पास जाते हैं उनके लिए यहोवा भला है। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கர்த்தர் தந்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिए हुए इस पवित्र वचन के लिए धन्यवाद। உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ நல்லவராய் இருக்கிறீர். परमेश्वर जो आपके पास आते हैं आप उनके लिए भला है। இந்த வேத வசனத்தின்படியே इस वचन के जरिए உமக்கு காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் जो कोई आपके बाट जोते हैं உடைய பிள்ளைகளுக்கு நீ நல்லவராய் இருப்பீராக. उन बच्चों के लिए आप भला बने। இந்த வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க கிருபை தாரும். आपके वचन के परमेश्वर ध्यान करने के लिए हमारी सहायता कर। பரிசுத்த ஆவியான் துணை செய்வீராக. पवित्र आत्मा हमारी मदद कर। உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके अच्छे नाम की महिमा हो। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் इस वचन पर हम पढ़ते हैं கர்த்தருக்கு காத்திருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். जो आत्मा यहोवा की बाट जोता है उनके लिए वो भला है। அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். यानी जो कोई यहोवा की बाट जोते हैं उनके लिए वे हमेशा भला ही बनते हैं। காத்திருக்குதல் என்று சொல்லும் போது बाट जोना यानी உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். यानी संसार में कई लोग कई प्रकार के कार्य के लिए इंतजार करते हैं। அப்போ படித்து முடித்தவர்கள் पढ़ाई समाप्त होने पर படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். अच्छी नौकरी की इंतजार करते हैं। திருமணம் ஆகாதவர்கள் जिनकी शादी नहीं होती है திருமணமாக வேண்டும் என்று திருமணத்துக்காக காத்திருக்கிறார்கள். अपने विवाह के लिए वे इंतजार करते हैं। திருமணம் முடித்தவர்கள் जिनकी शादी हो चुकी है அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். वो संतान की इंतजार करते हैं। பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது जिनके पास बच्चे और बच्चों को बढ़ाते हैं பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறார்கள். बच्चों की भविष्य काल अच्छा होना है इसकी इंतजार करते हैं। இப்படி பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரும் इस प्रकार पृथ्वी में रहने वाले हर एक व्यक्ति ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கு காத்திருக்கிறார்கள். भिन्न भिन्न प्रकार के लिए इंतजार करते हैं। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யோவான் சுவிசேஷம் यूहन्ना रचित सुसमाचार அந்த 5வது அதிகாரம் उसके 5वां अध्याय 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். उसके 3रा वचन को जब पढ़ोगे इनमें बहुत से बीमार, अंधे, लंगड़े और सूखे अंग वाले पानी के हिलने की आशा में पड़े रहते थे। இங்கே ஒரு பெதஸ்தா குளத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். यहाँ पर एक बेदस्ता कुंड के बारे में हम देखते हैं। இந்த பெதஸ்தா குளத்துல 5 மண்டபங்கள் இருந்தது. इस बेदस्ता कुंड में 5 ओसारे हैं। இங்கே குருடர்கள், சப்பானிகள், यहाँ पर बीमार, अंधे, சூம்பின உறுப்புடையவர்கள், सूखे अंग वाले, எல்லா விதமான வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்கள். कई प्रकार के बीमारी के लोग यहाँ पर रहते थे। அந்த பெதஸ்தா குளத்திலே एक बेदस्ता कुंड में தேவதூதன் ஒருவன் வந்து இறங்குவார். स्वर्ग दूत हमेशा आकर उतरते थे। தேவதூதன் இறங்கி குளத்தை கலக்குவார். नियुक्त समय पर स्वर्ग दूत आकर पानी को हिलाया करता था। தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது जब स्वर्ग दूत उस पानी को हिलाते थे எவர்கள் முதலாவது இறங்குகிறார்களோ जो उस पानी में पहला उतरता है அவர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் वो कोई भी प्रकार की बीमारी क्यों न हो அவர்கள் சுகமடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो चंगा हो जाता है करके लिखा है। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் இந்த 38 வருஷமாய் வியாதி உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். वहाँ एक मनुष्य था जो 38 साल से बीमार था। 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதியை படுத்திருக்கிறார். 38 साल से एक व्यक्ति बीमार व्यवस्था में पड़ा था। படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बिस्तर में पड़ा हुआ इस मनुष्य को यीशु
लेटा हुआ उस इंसान को यीशु ने देखा, அவன் வெகு நாளாய் வியாதிஸ்தனாய் இருக்கிறான் என்று அறிந்து यह जान लिया कि वो बहुत दिनों से इस दशा में पड़ा है, அவனை நோக்கி और उससे पूछा, சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். क्या तू चंगा होना चाहता है? அதற்கு வியாதியஸ்தன் उसने बीमार व्यक्ति ने उत्तर दिया, ஆண்டவரே, हे प्रभु, குளம் கலக்கப்படும் போது जब कुंड में पानी हिलाया जाता है, அல்லது தண்ணீர் கலக்கப்படும் போது नहीं तो जब पानी हिलाया जाए, என்னை குளத்தில் கொண்டு இறக்குவதற்கு ஆள் இல்லை. मुझे कुंड में उतारने के लिए कोई भी नहीं है, நான் போகிறதுக்குள்ளே வேறொரு மனுஷன் இறங்கி விடுகிறார் मैं वहाँ उतरने से पहले कोई और वहाँ पर उतर जाता है। என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். ऐसे यीशु को देखकर उस आदमी ने कहा, அவனுடைய இருதயத்தின் வேதனையை இயேசு அறிந்திருந்தார். उसके मन की व्याकुलता को यीशु ने जान लिया। இயேசு பார்க்கிறார், यीशु ने देखा, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தனாய் இருக்கிறான் என்பதை கண்டு ये बहुत दिनों से बिस्तरे में है जानकर அவனிடத்தில் கேட்கிறான், நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? उससे पूछा, क्या तू चंगा होना चाहता है? இவன் சொல்லுகிறான், என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. ये मनुष्य कह रहा है, मुझे कुंड में उतारने के लिए कोई नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் அதை வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं, குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி காத்திருந்தார். लोग इंतजार करते थे कि कुंड में पानी कब हिलाया जाएगा, குளம் தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर इससे लिखा है कि पानी हिलते ही हिलने का इंतजार करते थे लोग। அப்ப தேவதூதன் எப்பொழுது வந்து இறங்குவான்? स्वर्गदूत कब उतरेगा, எப்பொழுது குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்குவான் कब इस कुंड के पानी को हिलाया जाएगा என்று வியாதிஸ்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ऐसे बीमारी लोग इंतजार कर रहे थे। கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर के बच्चे जो यहोवा की बाट जोते हैं, उनके लिए प्रभु भला है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருக்க வேண்டுமானால் यदि यहोवा हमारे लिए भला होना है, நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். हम यहोवा की बाट जोना है, அதாவது கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். यानी धीरज से इंतजार करना है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவசர குணத்தின் நிமித்தமாக आज कई लोग के जीवन में जल्दबाजी की वजह से அநேக நஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். कई सब प्रकार की हानि को सामना करते हैं। பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். धीरज वाले बहुत धन्य है, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். धीरज वाले धन्य है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் जो कोई यहोवा की बाट जोते हैं, பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். वो इस पृथ्वी पर राज करेंगे करके दाऊद कहता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे हम प्रभु की इंतजार करना है। எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. सभी के लिए एक नियुक्त समय है। ஒரு கோழியை அடை வைக்கிறோம். एक मुर्गी को जब रखते हैं, அந்த கோழி முட்டை குஞ்சு பொரிக்க வேண்டுமானால் यदि उस मुर्गी के अंडे से बच्चे निकलना है, கிட்டத்தட்ட 21 நாள் அந்த தாய் கோழி கீழே முட்டை இருக்கிறது. लगभग 21 दिन वो मुर्गी माँ क्या करती है, उस अंडे के ऊपर बैठती है। 21 நாளுக்கு பிறகு முட்டையிலிருந்து குஞ்சு வெளிவருகிறது. 21 दिन के बाद ही उस अंडे से बच्चे निकलते हैं। சில வேளைகள்ல कई बार எல்லா முட்டையும் பொரிக்கும். सब अंडा फूटता है, சில முட்டை பொரிப்பதற்கு காலதாமதமாகும் போது कुछ कुछ अंडे बाहर फूटने के लिए देरी होने पर மனுஷர்கள் தங்கள் கைகளினாலே அந்த முட்டையை பித்தெடுக்கிறார்கள். खुद मनुष्य लोग क्या करते हैं, उस अंडे को वहाँ से निकाल देते हैं। அந்த முட்டையை கைகளினால் பிக்கும் போது जब उस अंडे को तोड़ते हैं, உள்ள இருக்கிற குஞ்சு செத்து போகும். देखते हैं कि बच्चा वहाँ पर मरा हुआ रहता है। அது ஏற்ற வேலை வரும்போது क्योंकि उसका नियुक्त समय आने पर தானாகவே கூட்டை உடைத்துக் கொண்டு வெளிவந்தால் वो स्वयं उस अंडे को तोड़कर जब बाहर आएगा, அது நல்ல ஆரோக்கியமான குஞ்சாக வெளிப்படுகிறது. तब वो एक तंदुरुस्त बच्चा बनेगा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காலத்துக்காக காத்திருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे प्रभु की नियुक्त समय का इंतजार करो। தேவதூதன் எப்பொழுது இறங்குவார்? कब स्वर्गदूत उतरेगा, குளத்தில் உள்ள தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் कुंड में का पानी कब हिलाया जाएगा, என்று அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் இருந்த வியாதிஸ்தர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ऐसे बेथेस्दा कुंड की ओर बैठे हुए बीमार लोग इंतजार कर रहे थे। நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். हम यहोवा की बाट जोना है, கர்த்தருக்கு காத்திருந்தால் क्योंकि जो कोई यहोवा से इंतजार करते हैं, அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். वे इस पृथ्वी पर राज्य करेंगे। கர்த்தருக்கு காத்திருந்தால் जो कोई यहोवा का इंतजार करेंगे, புது பலம் கிடைக்கும். उन्हें नई सामर्थ्य मिलेगी। மாத்திரமல்ல, इतना ही नहीं, நீங்கள் யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் याकूब के 5वां अध्याय का 7वां वचन को जब पढ़ोगे, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ इस प्रकार लिखा है, इसीलिए हे भाइयों, प्रभु के आगमन तक धीरज धरो। देखो, किसान पृथ्वी की बहुमूल्य फसल की आशा रखता हुआ प्रथम
और अंतिम वर्ष होने तक धीरज धरता है। பயிரிடுகிறவன் जो भी वो फसल करता है, பூமியின் நற்பலனை பெறும்படிக்கு पृथ्वी का बहुमूल्य फसल पाने के लिए முன்மாறி பின்மாறி வருமளவும் प्रथम और अंतिम वर्ष होने तक நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். धीरज धरता है। விவசாயி एक किसान நல்ல அறுவடை நடக்க வேண்டும் என்பதற்காக उसे एक अच्छा फसल मिलने के लिए, பூமி நன்றாக தன் பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக पृथ्वी की बहुमूल्य फसल पाने के लिए முன்மாறியும் பின்மாறியும் பெய்யும்படியாய் प्रथम और अंतिम वर्ष होने तक, அந்த முன்மாறி பின்மாறி வரும் அளவும் प्रथम और अंतिम वर्ष होने तक நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். धीरज धरता है। அவர் எந்த ஒரு காரியத்துக்காகவும் कोई भी बात क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையோடு காத்திருக்கும் போது परमेश्वर के बच्चे जब धीरज के साथ रहेंगे, அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. वो हमारे लिए आशीर्वाद बनता है। கர்த்தருக்கு காத்திருந்தால் जो यहोवा के बाट जो होते हैं, கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருப்பார். तो प्रभु हमारे लिए भला बनेगा। ஒரு டாக்டர் இருந்தாங்க. एक डॉक्टर थे, அவங்க மனைவியும் டாக்டர். उनकी पत्नी भी डॉक्टर थी। ரெண்டு புருஷ மனைவி ரெண்டு டாக்டர். पति पत्नी दोनों डॉक्टर थे। திருமணமானது शादी हुआ, ஒரு வருஷம் ஆகும்போது 1 साल होते ही அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. उनको एक बच्चा होने का एक संभावना हुई। அப்ப டாக்டர் அவங்க திருமண நாள் அன்றைக்கு பிள்ளை பிறந்தா நன்றாக இருக்கும் என்று அவர் விரும்பினார். उनके अंदर एक सोच था कि उनकी शादी के तारीख में ही उनका बच्चा का जन्म हो तो अच्छा होगा, ஏன்னா திருமண நாளுக்கு ஒரு நாள் முன்ன பின்னதான் டேட் கொடுத்திருந்தாரு. क्योंकि बच्चे का डिलीवरी का डेट जो था वो उनके शादी के दिन का आगे पीछे था। அதனால பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். इसलिए वे इंतजार कर रहे थे कि बच्चे का जन्म होगा। திருமண நாள் வருகிறது. जब उनका शादी का दिन आया, அது வரைக்கும் நார்மலாய் குழந்தை பிறக்கவில்லை. तब तक बच्चा नॉर्मली बाहर नहीं निकला, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஆசை. लेकिन इनके अंदर एक चाहत थी, நம்ம திருமண நாளையும் हमारा शादी का दिन நம்முடைய பிள்ளைகளுடைய பிறந்த நாள் ஒன்றா இருக்குமானால் और हमारा पहलौठा का जन्मदिन एक ही साथ होगा तो அது ரொம்ப சந்தோஷமாய் கொண்டாடலாம். तो उसे हम आनंदित से मनाएंगे। ரெண்டு பேரும் டாக்டரா இருந்தபடினாலே दोनों डॉक्टर होने की वजह से ரெண்டு பேரும் சம்மதித்து दोनों ने अपना बात मानकर கொஞ்ச குழந்தையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். बच्चे को सीजर करके बाहर निकालने की प्रयास की। ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு செய்தார்கள். दोनों का मन एक होकर उन्होंने कार्य किया। நடந்ததல்ல. क्या संभावना हुई? நல்ல ஆரோக்கியமாய் கர்ப்பத்திலே வளர்ந்து வந்த பிள்ளை जो बच्चा कोख में अच्छा तंदुरुस्त से पल रहा था, அந்த பிள்ளை கர்த்தர் ஏற்ற வேளையிலே கர்ப்பத்தை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நியமித்த காலத்துக்கு முன்பதாக नियुक्त समय उस बच्चे को बाहर आने से पहले ही தாயின் தகப்பன் அவசரப்பட்டு माँ और पिता क्या किए, जल्दबाज से அவங்க ஆபரேஷன் பண்ணி குழந்தையை வெளியே எடுத்தார். ऑपरेशन करके बच्चे को बाहर निकाल दिया। பூர்ண வளர்ச்சி அடைந்த பிள்ளைதான். पूर्ण बढ़ोतरी हुआ बच्चा। டெலிவரிக்கு டேட் கொடுக்கப்பட்டது. डिलीवरी का डेट दिया गया था, ஆனா தாய் தகப்பன் அவருடைய திருமண நாள் வந்து குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு ஆபரேஷன் பண்ணி எடுத்தார். लेकिन पालकों की इच्छा थी कि उनकी शादी के दिन में बच्चे का जन्म भी होना था। விளைவு பிறந்த குழந்தை மரித்து போனது. उनका नतीजा क्या मिला? वो बच्चा जो पैदा हुआ वो मरा हुआ मिला। பொறுமையா இருக்கும்போது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். अगर धीरज के साथ रहेंगे तो आशीर्वाद को पाएंगे। நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் வெளிப்படுவார். अगर आप यहोवा की बाट जोएंगे तो यहोवा आपके लिए भला होगा। 38 வருஷமா இந்த வியாதியஸ்தன் பெதஸ்தா குளத்தண்டையிலே காத்திருந்தார். 38 साल से ये बीमार व्यक्ति बदस्ता कुंड के पास इंतजार करते रहा। கர்த்தரை கண்டு यहोवा ने उसे देखकर, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்டு क्या तू चंगा होना चाहता है करके पूछकर, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னபோது तेरे बिस्तरे को उठाकर यहाँ से चल कहने पर அந்த வியாதியஸ்தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து தன் வீட்டுக்கு போனார். और वो बीमार व्यक्ति अपना बिस्तरा और बोरी वस्त्र को उठाकर ले चला। வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி காத்து கொண்டிருந்தார். बीमारी से चंगाई मिलने के लिए इंतजार करते रहा। கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். परमेश्वर ने उसे छुटकारा दिया। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இன்றைக்கு எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? प्यारे परमेश्वर के बच्चों, आज के दिन आप किसके इंतजार कर रहे हो? உங்கள் வியாதி எத்தனை வருஷமாய் இருந்தாலே, हो सकता है आपकी बीमारी कितने ही साल का क्यों ना हो, எத்தனை வருஷமாய் மருந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலே, कितने ही साल से आप दवाई पानी ले रहे हो, கர்த்தருடைய கரத்திலிருந்து அற்புத விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால், चाहे आप इंतजार करते होंगे कि यहोवा के हाथ से मुझे एक चंगाई मिलना है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லதே செய்வார். क्योंकि परमेश्वर का जो भी इंतजार करते हैं उनके लिए प्रभु भलाई करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம் வியாதியாய் இருந்தாலும் பரவாயில்லை, कितने ही साल की बीमारी क्यों ना हो, கர்த்தருக்கு நீங்கள் காத்திருப்பீர்களே
இல்லையானால் यदि आप परमेश्वर का बाट जोते रहेंगे, கர்த்தர் கிரியை செய்வதற்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால் यदि परमेश्वर की क्रिया की इंतजार कर रहे हो, எத்தனை வருஷம் வியாதியாய் இருந்தாலும் कितने ही साल का बीमारी क्यों ना हो, கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவார். परमेश्वर आपको परिपूर्ण चंगाई देगा। கர்த்தருக்காக காத்திருங்கள். परमेश्वर का इंतजार कीजिए, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். परमेश्वर आपके लिए भलाई होगा। வேதனை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆபகுக்ல எழுதப்பட்டிருக்கிறது. हबक्कुक में लिखा है, ஆபகுக் 2வது அதிகாரம் हबक्कुक का दूसरा अध्याय அந்த 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसके तीसरा वचन को पढ़ियो। ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். क्योंकि इस दर्शन की बात नियुक्त समय में पूरी होने वाली है, वरन इसके पूरे होने का समय वेग से आता है, इसमें धोखा न होगा। चाहे इसमें विलंब भी हो तो भी उसका बाट जोते रहना, क्योंकि वह निश्चय पूरी होगी और उसमें देर न होगी। அங்க எழுதப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. नियुक्त समय के लिए परमेश्वर ने एक दर्शन रखा है। குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. नियुक्त समय के लिए दर्शन रखा गया है அது முடிவிலே விளங்கு. और वो पूरी होने वाली है। அது பொய் சொல்லாது. वो झूठ न होगा, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு. वो देरी होने पर भी इंतजार कर, அது நிச்சயமாய் வரும். निश्चय पूरी होगी। அது தாமதிப்பது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. और वो धोखा न देगा करके लिखा गया है। தாமதித்தாலும் காத்திரு. अगर देरी हो फिर भी इंतजार कर। குறித்த காலத்துக்கு என்று கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். नियुक्त समय के लिए प्रभु ने एक दर्शन रखा है। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर पर विश्वास करके उन्हें ग्रहण किए प्रभु के बच्चे, ஒவ்வொரு வாழ்க்கையை கர்த்தர் குறித்த காலத்துக்கு என்று தரிசனத்தை வைத்திருக்கிறார். आपके हर एक के जीवन में परमेश्वर ने नियुक्त दर्शन रखा है। அந்த தரிசனம் நிறைவேற ஒருவேளை கால தாமதமாகலாம். हो सकता है दर्शन पूरी होने के लिए समय हो रहा है, அது கால தாமதம் ஆனாலும் चाहे वो देरी हो रही हो, அது நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். परंतु निश्चय एक दिन पूरा होगा। அதற்காக நீ காத்திரு என்று சொல்லி தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறேன். इसके लिए इंतजार कर भविष्यवक्ता की किताब में हम पढ़ रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்படக்கூடாது. परमेश्वर के बच्चे आप जल्दबाज न कीजिए। நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால் यदि आप यहोवा की बाट जोते रहेंगे கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே तो இருப்பார். यहोवा आपके लिए भला होगा। அப்போஸ்தலர் வாசிக்கும் போது प्रेरितों के पुस्तक में पढ़ते हैं, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் प्रेरितों के पुस्तक के 10वां अध्याय அது 24வது வசனத்தை வாசியுங்கள். उसके 24वां वचन को पढ़ो। दूसरे दिन वे कैसरिया पहुंचे और कोरनेलियुस अपने कुटुंबियों और प्रिय मित्रों को इकट्ठा करके उनकी बात जोड़ रहा था। அங்க எழுதப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, கொர்நேலியு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. कुरनेलियुस के बारे में लिखा गया है। கொர்நேலியு ஒரு தேவ மனுஷன். कुरनेलियु एक परमेश्वर का व्यक्ति था। அந்த கொர்நேலியு एक कुरनेलियु தன் உறவின் முறையால் எல்லாரையும் उसने अपने सब लोगों को தன்னுடைய வீட்டிலே சேர்த்து வைத்து अपने घर में इकट्ठा किया அவர்களுக்காக காத்திருந்தான் என்று और எழுதப்பட்டிருக்கிறது. उनके लिए इंतजार किया। இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் इस घटनाओं को जब तुम पढ़ोगे அங்க எழுதப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, இத்தாலியா பட்டாளத்திலே इतालिया नाम के शहर में அங்கே கொர்நேலியு என்கிற மனுஷன் இருந்தார். कैसेरिया में कुरनेलियुस नाम का एक मनुष्य था। இந்த கொர்நேலியு एक कुरनेलियुस அவன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். वो कैसेरिया में था அவன் தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன். और वो एक भक्त व्यक्ति था। தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். अपने सारे घराने समेत परमेश्वर से डरता था। ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்கிற ஒரு மனுஷன். लोगों का बहुत दान देता था எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு और மனுஷன். हमेशा परमेश्वर से प्रार्थना करता था। இந்த மனுஷனை கர்த்தர் பார்த்தார். इस व्यक्ति को परमेश्वर ने देखा। தேவபக்தி உள்ளவன். ये परमेश्वर का भक्त था। குடும்பம் முழுவதுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். उनके सारे घराने परमेश्वर से डरते थे। தான தர்மம் செய்கிறவன். लोगों का दान देता था। எப்போது கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். अक्सर परमेश्वर से प्रार्थना किया करता था। இந்த மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். इस परमेश्वर के व्यक्ति को प्रभु ने देखा। பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே दिन के तीसरे पहर के निकट தேவனுடைய தூதன் இந்த கொர்நேலியுவிடத்திலே வந்து स्वर्ग दूत इस कोर्नेलियुस के पास आकर கொர்நேலியுவே என்று அழைக்கப்படுகிற பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை கண்டார். हे कोर्नेलियुस करके कहने का स्पष्ट रूप दर्शन देखा। இந்த தரிசனத்திலே इस दर्शन पर தேவ தூதன் சொல்லுகிறார், स्वर्गदूत ने कहा, உன்னுடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் எட்டி இருக்கிறது. तेरी प्रार्थनाएं सब स्वरण के लिए परमेश्वर के सामने पहुंचे हैं। நீ இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி अब याफा में मनुष्य को बेचकर
करने वाले के சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறார். यहाँ अतिथि है जिसका घर है वहाँ पर, அவனுடைய வீடு கடலோரத்திலே இருக்கிறது उसका घर समुद्र के किनारे है। என்று தேவதூதன் கொர்நேலியுவிடத்திலே சொல்லுகிறார். ऐसे स्वर्गदूत ने कुरनेलियुस को कहा, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है। இந்த 38 வருஷ வியாதியில இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனுஷனை கர்த்தர் பார்த்தார். 38 साल से जो बीमार था उस व्यक्ति को परमेश्वर ने देखा। அவன் எப்பொழுது தன் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும், எப்பொழுது தேவதூதன் இறங்குவான், குளத்தில் உள்ள தண்ணீர் கலக்கப்படும் என்று காத்து கொண்டிருந்தார். उस व्यक्ति ये इंतजार कर रहा था कि कब कुंड में पानी हिलाया जाएगा, कब उसे चंगाई मिलेगा। அவனுடைய காத்திருப்புகளை கண்ட கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். उसके इंतजार को देखा हुआ परमेश्वर ने उसे चंगाई दी। இப்பொழுது கொர்நேலியு என்ற தேவ மனுஷன் अभी कुरनेलियुस नाम का ये परमेश्वर का व्यक्ति, அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். ये परमेश्वर का भक्त था, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்தார். वो परमेश्वर को डरते थे, தான தர்மம் செய்கிறவனாக இருக்கிறார். दान करता था, தன் வீட்டார் அனைவரோடு கூட சேர்ந்து सारे अपने घर के समेत தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறார். हमेशा प्रभु से प्रार्थना करने वाला व्यक्ति था। கர்த்தர் கொர்நேலியுவை பார்த்தார். परमेश्वर ने कुरनेलियुस को देखा। கொர்நேலியுவுக்கு என்ன, कुरनेलियुस को क्या, தன் குடும்பம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். उसके सारे घराने को उद्धार पाना है, தன் குடும்பம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். उसके सारे घराने उद्धार पाना है, தன் உறவின் முறையால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். उसके सब मित्रों का उद्धार होना है, அவர்கள் எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும். वे सब लोग परमेश्वर को जान लेना है। இந்த ஒரு எண்ணத்தோடு ऐसे एक सोच विचार के साथ கொர்நேலியு காணப்பட்டார். कुरनेलियुस का दिल में था। கர்த்தர் கொர்நேலியுவை பார்க்கிறார். परमेश्वर कुरनेलियुस को देखा। இவருக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக इसके पास परमेश्वर की वचन सुनने के लिए பேதுருவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். पतरस को तैयार किया था। இந்த பேதுரு யோப்பா பட்டணத்திலே இருக்கிறார். ये पतरस योफा नगर में था। ஒரு பக்கம் கொர்நேலியுவிடத்திலே தூதனை அனுப்பி கொர்நேலியுவிடத்திலே பேசுகிறார். एक जगह अपने स्वर्गदूत को भेजकर कुरनेलियुस से बात किया, இன்னொரு பக்கம் பேதுருவிடத்திலே தரிசனம் காண்பிக்கிறார். दूसरी तरफ पतरस के पास दर्शन दिखाया। பேதுரு வயிற்று பசியா இருக்கும்போது, जब पतरस भूखा था, அவன் ஆகாரம் பசிக்க வேண்டும் என்று இருக்கும்போது, जब उसे भूख लगा कि कुछ खाना चाहिए, அவனுக்கு ஆகாரம் செய்யும்படியாய் மற்றவர்கள் புறப்பட்டார்கள். उसकी भोजन तैयार करने के लिए दूसरे लोग निकल पड़े। பேதுரு எழுந்து மேல் வீட்டுக்கு போய் पतरस उठकर ऊपरी कमर में जाकर அங்கே ஜெபிக்க போனார். वहाँ छत पर प्रार्थना करने गया। அங்கே பேதுருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. उसने वहाँ पर एक दर्शन देखा। அந்த தரிசனத்தின் மூலமாய் उस दर्शन के जरिए கர்த்தர் பேதுருவிடத்திலே பேசுகிறார். परमेश्वर ने पतरस से बात किया, நாளைக்கு இந்த இடத்திலிருந்து சில மக்கள் வருவார்கள். कल यहाँ इस जगह से कुछ लोग तेरे पास आएंगे, நீ அவர்களோடு கூட புறப்பட்டு போ என்று சொன்னார். तब तू उनके साथ निकल कर जा करके कहा। கொர்நேலியுவிடத்திலே சொன்னார், कुरनेलियुस से कहा, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி योपा नगर में तू लोगों को भेज, அங்கே பேதுரு இருக்கிறார். वहाँ पर पतरस रहता है, அவனை அழைத்து கொண்டு வர சொல். उसे वहाँ से बुलवा ले, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொன்னார். तुझे आगे क्या करना है करके वो तुझे बताएगा। பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், अभी पतरस के पास कह रहा है, நாளைக்கு குறிப்பிட்ட மக்கள் உன்னை தேடி வருவார்கள். कल इस नियुक्त समय में कुछ लोग तुझे ढूंढ कर आएंगे, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் तू किसी के संदेह न कर, அவர்களோடு கூட சேர்ந்து புறப்பட்டு நீ போ. उनके साथ तू निकल पड़। இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसे परिस्थिति में வேதத்தில் வாசித்தோம், पवित्र शास्त्र में हमने पढ़ा, கொர்நேலியு தன் வீட்டிலே कुरनेलियुस अपने घर में தன் சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டி வைத்து अपने कुटुंबी और प्रिय मित्रों को इकट्ठा करके பேதுருடைய வருகைக்காக காத்திருந்தார். उनकी आने का इंतजार किया। பேதுரு எப்பொழுது வருவார் என்று சொல்லி पतरस कब आएगा कहकर பேதுருடைய வருகைக்காக கொர்நேலியு காத்திருந்தார். पतरस की आने का इंतजार किया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के बच्चों, நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டிய சுபாவம் ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம். हमारे अंदर ऐसे गुण होना कि हमें इंतजार करना है। பேதுருவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்திருந்தார். पतरस के मुंह से निकलने वाले शब्द सुनने के लिए इंतजार कर रहे थे। பேதுரு எப்பொழுது வருவார்? पतरस कब आएगा? அவர் மூலமாய் ஆண்டவர் என்ன பேசுவார்? उनके जरिए परमेश्वर हमसे क्या बात करेगा? அப்படி காத்து கொண்டிருந்தார்கள். ऐसे इंतजार कर रहे थे। பேதுரு வந்தார். पतरस आया। பேதுரு வந்து पतरस आकर அவர்கள் எல்லாரும் கூடியிருக்கிறதை பார்த்து उनके सब इकट्ठा हुआ देखकर அவர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். उनके सामने जी उठा मसीह के बारे में प्रचार करने लगा। அவர் சொன்னார், उसने कहा, ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், आपने जीवित मसीह को मार डाले, ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். लेकिन पिता परमेश्वर ने उन्हें जिंदा उठाया। இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லும்போது इस यीशु मसीह के बारे में जब तुम गवाह दोगे,
பேதுருடைய வாயிலிருந்து கர்த்தர் என்ன பேசுவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். बल्कि उस पतरस के मुंह से क्या शब्द निकलने वाला है इसके इंतजार कर रहे थे। இவருடைய காத்திருப்புதல் उनके इंतजार की वजह பேதுரு வாயை திறந்து பிரசங்கித்த போது जैसे ही पतरस अपने मुंह खोलकर प्रचार करने लगे, அங்கே கூடி காத்திருந்த அத்தனை பேர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். वहाँ पर जमा हुए इकट्ठे हुए सभी लोगों पर पवित्र आत्मा उतर आए। அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலूया। அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर के बच्चे प्रभु हमारे हृदय देखता है, இருதயத்தை பார்க்கிறார். हृदय को देखता है, விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். आपके विश्वास को देखता है। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं புதிதாய் ஜனங்கள் ஆராதனைக்கு வருகிறார்கள், नहीं, लोग जब आराधना में आते हैं உடனடியாக சுகம் கிடைக்கிறது, तुरंत उन्हें चंगाई मिलती है, உடனடியாக அவர்கள் விரும்புகிற காரியம் நடக்கிறது. तुरंत उनकी चाहत पूरी होती है। ஆனால் இத்தனை வருஷம் நான் ஒரு விசுவாசியை சபையில் இருந்தாலும் लेकिन इतने साल से मैं इस कलीसिया का विश्वासी हूँ, என் வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில்லை. मेरी प्रार्थना का उत्तर अब तक नहीं मिलता, என் ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதில்லை. मेरी प्रार्थना का उत्तर नहीं मिलता। கர்த்தர் பட்சமாக உள்ளவரோ என்று சொல்கிறார். क्या परमेश्वर भी पक्षपात करते हैं? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ऐसे नहीं प्रभु के बच्चे। கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपका हृदय देखता है। ஊழியக்காரராகிய பேதுரு எப்பொழுது வருவார் என்று சொல்லி கொர்நேலியு குடும்பத்தார் காத்திருந்தார்கள். सेवक पतरस कब आएगा ऐसे करके कुरनेलियुस के परिवार इंतजार कर रहे थे। தேவ ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருந்தார்கள். परमेश्वर दास के व्यक्ति के मुंह से क्या शब्द निकलने वाले ऐसे इंतजार कर रहे थे। கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपका हृदय देखता है। இப்படிப்பட்ட வாஞ்சையோடு நீங்கள் காத்திருப்பீர்களானால் इस प्रकार की चाहत के साथ जो बाट जोते हैं, கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். उन्हीं के पास परमेश्वर अपने वचन के जरिए बात करेगा। பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். पवित्र आत्मा उतर आएंगे। பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பேசிக் கொண்டு இருக்கும்போது அங்கே இறங்கினார். पतरस जब बातें कर रहा था तब पवित्र आत्मा उतर आया। ஒரு விசுவாச சகோதரி இருந்தார்கள். एक विश्वासी बहन थे, சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने इस प्रकार कहा, ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது जब एक सेवक उनके घर पे प्रार्थना करते जा रहे थे, பாஸ்டர் வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணும்படியா போகும்போது पास्टर जी जब उनके घर पे प्रार्थना करने गए थे, அந்த சகோதரி ரொம்ப சந்தோஷமாய் वो बहन बहुत खुशी के साथ, கர்த்தர் தம்முடைய வாகனத்தின் மீது ஏறி என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் परमेश्वर अपने गाड़ी में यात्रा करके मेरे घर पर आया है, என்று சொல்லி சந்தோஷமாய் சத்தம் போட்டு சொன்னார்கள். वैसे वे खुशी से जोर से बोले। அவருடைய இருதயத்தின் அபிப்பிராயம் எண்ணம் என்ன என்றால், उनका दिल में कैसी सोच है, ஊழியக்காரர்கள் इस सेवक लोग கர்த்தர் ஏறி பிரயாணம் பண்ணுகிற வாகனம் என்று அறிந்திருந்தார்கள். परमेश्वर उन पे यात्रा करके घर पर आने वाला गाड़ी है, ஊழியக்காரர்கள் அவ்வளவாய் கனம் பண்ணுகிறார்கள். उतना वो आदर करते थे सेवक का। அப்ப கர்த்தர் இந்த ஊழியக்காரர்களை வாகனமாய் பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் ஏறி பிரயாணப்பட்டு வருகிறார். परमेश्वर सेवकों को अपना वाहन बनाकर उन पर यात्रा करके हमारे घर में आता है। இப்படி ஊழியர்களை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம், ऐसे लोग सेवकों का आदर करने वाला हृदय, இப்படிப்பட்ட கனம் பண்ணுகிற இருதயம் எவர்களுக்குள் இருக்கிறதோ इस प्रकार का सोच आदर करने वाला हृदय जिसके अंदर हो, அவர்கள்தான் அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். वही लोग उन सेवकों के जरिए निकलने वाले शब्द का पालन करेंगे। அவர்கள்தான் அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று காத்திருப்பார்கள். और वैसे लोग ही सेवकों के जरिए क्या शब्द मिलेगा इंतजार करेंगे। இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं, ஆராதனையில பிரசங்க நேரம் ஆரம்பிக்கும் போது जैसे आराधना में प्रचार शुरू होती है, இருக்க முடியாது. बैठ नहीं पाएंगे। பிரசங்கம் முடிகிறதுக்குள்ள 4 நேரம் எழும்பி வெளியே போவார்கள். प्रचार समाप्त होने के पहले 4 बार उठ जाएंगे। என்ன பிரசங்கம் பண்ணினார்கள்? क्या प्रचार किए, எனக்கு ஒண்ணும் தெரியாது. मुझे नहीं पता, தலைக்கு மேலோடி போயிட்டு सिर के ऊपर से निकल गया, ஒண்ணும் புரியல என்பார்கள். कुछ नहीं समझा। இப்படி இருந்தால் ऐसे रहने पर கர்த்தருடைய வார்த்தை எப்படி வெளிப்படும்? कैसे प्रभु का शब्द प्रकट होगा, ஆவியானவர் எப்படி இறங்குவார்? पवित्र आत्मा कैसे उतरेंगे। கொர்நேலியும் குடும்பத்தாரு कोर्नेलियुस और उनके परिवार, பேதுரு எப்பொழுது வருவார்? पतरस कब आएगा, பேதுருடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது வெளிவரும்? पतरस के मुंह से कैसे शब्द निकलने वाले हैं। பேதுருவுக்காகவும் பேதுருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்காகவும் காத்திருந்தார்கள். पतरस के लिए और उनके मुंह से निकलने वाले शब्दों का इंतजार करते रहे। கர்த்தருடைய ஊழியரை கர்த்தருடைய வாகனமாக
है, சீசுகளை அனுப்புகிறார். चेलों को भेजता है, ரெண்டு ரெண்டு பேராய் சீசுகளை அனுப்புகிறார் ஊழியத்துக்கு. दो दो लोगों को सेवकाई के लिए भेजते हैं। அவர்கள் ரெண்டு ரெண்டு பேராய் சேர்ந்து ஊழியத்துக்கு போனார்கள். जब दो दो लोग सेवकाई के लिए गए थे, இயேசு சொல்லி அனுப்புகிறார், यीशु ने उनसे बोलकर भेजा, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், जो तुम्हें ग्रहण करते हैं वो मुझे ग्रहण करता है, என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை जो ஏற்றுக்கொள்கிறார். मुझे ग्रहण करता है मुझे भेजा वो पिता को ग्रहण करता है। ஊழியர்களை அன்போடு வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்கிறவர்கள் जो सेवकों को दिल से घर पे ग्रहण करते हैं இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். वे यीशु की ग्रहण करते हैं, இயேசுவை जो ஏற்றுக்கொள்கிறவர்கள் यीशु को ग्रहण करते हैं பிதாவை वो ஏற்றுக்கொள்கிறார்கள். पिता परमेश्वर की ग्रहण करते हैं। அப்ப உலகத்திலே तो इस संसार में ஒரு விசுவாச குடும்பமோ एक विश्वासी परिवार हो அல்லது வேற யாராய் இருந்தாலும் या कोई भी क्यों ना हो, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற மெய்யான தேவதாசர்களை जो परमेश्वर की सेवकाई को सेवा कर रहे प्रभु के संत लोग தேவனுடைய நாமத்தினாலே प्रभु के नाम से அவர்களை சந்தோஷமாய் தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்வார்களானால் उन्हें बहुत मन पूर्वक आनंद पूर्वक ग्रहण करने पर அவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை அல்ல, वे प्रभु के सेवक को नहीं அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். बल्कि यीशु को ग्रहण कर रहे हैं, அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். उनको वो यीशु की ग्रहण करते हैं। பிதாவானவர் சொல்லுவார், पिता कहेगा இயேசுவை ஏற்றுக்கொண்டால் यीशु को इन्होंने ग्रहण कर लिया, அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். इन्होंने मुझे भी ग्रहण कर लिया है। அவர்கள் ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்குள்ளே கடந்து போகும்போது यदि कोई सेवक किसी के घर पर प्रवेश करता है, அந்த ஊழியக்காரர் वो सेवक அவரோட இயேசு उनके साथ यीशु, இயேசுவோட பிதாவானவர் उनके साथ पिता परमेश्वर எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். सब एक होकर ही उस परिवार में प्रवेश करते हैं। இந்த ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சியான இருதயம் எவருக்குள்ளே இருக்கிறதோ ये इनको देखते ही जिसके अंदर आनंद उमड़ता है, இப்படிப்பட்ட இருதயத்தோடு எவர்கள் தேவனுடைய ஊழியர்களை ஏற்றுக்கொள்கிறார்களோ ऐसे एक सोच और हृदय के साथ जो सेवकों का आगमन करते हैं, அவருடைய வாழ்க்கையிலே கட்டாய நன்மையான காரியங்கள் நடக்கும். उन्हीं के जीवन में परमेश्वर भला काम करेगा, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் வெளிப்படுவார். उन्हीं के जीवन में परमेश्वर भला प्रकट होगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। சிறியவராய் இருந்தாலும் சரி பெரியவராய் இருந்தாலும் சரி चाहे छोटे हो चाहे बड़े हो, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கனம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के द्वारा अभिषेक पाए हुए प्रभु के सेवक को आदर करना सीखिए। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். प्रभु की नाम की महिमा हो। ஊழியத்துக்காக போய் கொண்டிருந்தோம். सेवकाई के लिए जब हम जा रहे थे, ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்காக நாங்கள் பிரேயர் பண்ண போகும்படியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். एक घर में प्रेयर करने के लिए हम जा रहे थे। நாங்க போய் கொண்டிருக்கும் போது जाते समय நாங்க அந்த குறிப்பிட்ட வீட்டார் उस घर के लोग நாங்கள் போகிற வழியிலே எதிர்த்து வருகிறார்கள். रास्ते में ही हमारे सामने से वे लोग आ रहे थे। அவங்க எதிர்த்து வரும்போது आते समय நாம் மனதில் நினைத்தோம், हमने मन में सोचा நமக்கு அவங்க வீட்டுக்கு போகணும், हमें उनके घर जाना है। அவர்களே நம்மளை எதிர்த்து வருகிறார்கள். देखो वो स्वयं हमारे सामने आ रहे हैं, இப்ப அவங்க வீட்டுக்கு போனோம் अभी हमें उसके घर जाना है। அப்படி நினைக்கும் போது वैसे सोचते ही வேகமாய் வந்தார்கள். तुरंत वहाँ से जल्दी से आए, மனதில் நினைத்தோம், मन में सोचे நம்ம வீட்டுல வாங்கன்னு கூப்பிடுவாங்க. जरूर वे हमारी स्वागत करेंगे, வேகமா உள்ள போய் கதை வட்டான்னு அடைச்சிட்டாங்க. बल्कि वे जल्दी से जाकर घर के दरवाजों को बंद कर दिए। அவங்க வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது जब हमने सोचा कि घर पे जाएंगे, வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட மனசு இல்ல. उनके मन में ये चाहत नहीं कि हमारी स्वागत करें। வீட்டுக்குள்ள வந்துருவாங்களோ என்று பயந்து क्या ये लोग मेरे घर पे आएंगे सोचकर வேகமா உள்ள போய் கதவை அடைச்சிட்டாங்க. उन्होंने तुरंत दरवाजा बंद कर दिया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के बच्चों, நமக்கு அறிவு உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर समझ होना है, கர்த்தருடைய ஊழியர்களை வெளிவிட்டு கதவை அடைப்பது जो सेवक को घर से दरवाजा से बाहर डाल के बंद कर दिए, இயேசு கிறிஸ்துவை வெளிவிட்டு கதவை அடைப்பதற்கு சமானம். यानी यीशु को बाहर निकाल दिया है। இயேசுவை வெளிவிட்டு கதவை அடைத்தால் பிதாவை
போது प्रभु ने जब मुझे सेवकाई के लिए अलग किया, ஆண்டவரிடத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை நான் கேட்டேன். परमेश्वर से मैंने कई वायदाओं को पूछा கர்த்தர் எனக்கு பல வாக்குத்தத்தங்களை தந்தார். और प्रभु ने मुझे कई वायदे भी दी है। ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கர்த்தர் சில காரியங்களை தந்திருந்தார். परमेश्वर ने मेरे अकेले व्यक्तिगत जीवन के लिए कुछ कार्य दिखाया था அந்த வார்த்தை முடிய கர்த்தர் வழிநடத்தி வந்தார். और उस वचन के जरिए प्रभु अब तक चला रहा है। கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்து 20 வருஷங்கள் முடிந்தது. परमेश्वर मुझे वायदा देकर 20 साल हो चुके हैं, ஆனால் இந்த நாட்களில் लेकिन अभी भी கடந்த அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து उस प्रतिज्ञा वचन के जरिए ஆரம்ப நாட்களில் இருந்தது போல ஒரு அனல் இல்லாதபடிக்கு காணப்பட்டேன். शुरुआत में जो प्रभु के लिए तेज था वो तेज नहीं था। ஆனால் கடந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட திட்டம் தெளிவாய் பேசினார். पिछले हफ्ता परमेश्वर ने मुझे स्पष्ट रीति से बात किया। என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது கர்த்தர் எனக்கு எந்த வாக்குத்தத்தம் தந்தாரோ मुझे जब परमेश्वर ने सेवकाई के लिए बुलाए थे, प्रभु ने जो प्रतिज्ञा दी थी அந்த வார்த்தையை திரும்ப 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 என்னோட கூட பேசினார். उस प्रतिज्ञा के जरिए परमेश्वर लगातार बातें कर रहे நான் थे। நினைக்கிறேன் तो मैंने सोचा கர்த்தர் திரும்ப திரும்ப பேச காரணம் என்ன? प्रभु फिर से ये बातों को क्यों याद दिला रहे हैं? என்னால் சகிக்க முடியவில்லை. मुझसे सहन नहीं हुआ, அப்படியே இருதயம் உடைந்தது. मेरा हृदय चूर हो गई। நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன். मैं परमेश्वर के चरण में बैठ के प्रार्थना करने लगी। பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்துகிறார். पवित्र आत्मा ने मुझे याद दिलाया, நான் உனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணி 20 வருஷம் முடிகிறது. मैंने तुझे ये प्रतिज्ञा देकर 20 साल पूरा हो गया। 20 வருஷம் 20 साल அன்றைக்கு அந்த வார்த்தை நினைக்கும் போது இருதயத்தில் அனல் கொண்டது. जिस दिन वो प्रतिज्ञा मिली थी, उस दिन मेरा हृदय में तेज उठा था। ஆனால் இந்நாட்கள்ல लेकिन आज के दिन में ஜெபிக்க உட்காரும் போது जब प्रार्थना करने बैठती हूँ, அந்த வார்த்தை சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. मैं हमेशा वो प्रतिज्ञा बोलकर प्रार्थना करती हूँ। ஆனால் அந்த ஆரம்ப நாட்கள்ல இருந்தது போல ஒரு வைராக்கியம் ஒரு அனல் இல்ல. फिर भी शुरुआत में जो तेज और प्रभु की वीरता थी वो नहीं था। அந்த வார்த்தை சொல்லும் போதே அழுவேன். वो प्रतिज्ञा बोलते ही मेरे आंखों से आंसू निकलती थी। இன்றைக்கு திரும்ப 20 வருஷம் கழிச்சு ஆண்டு பேசுறேன். फिर 20 साल के बाद प्रभु फिर से याद दिला रहा है। எனக்கு இந்த உள்ளத்துல நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது मैं जब अपने हृदय में सोच रही थी, ஆண்டவர் உணர்த்துகிறார். प्रभु मुझसे बात किए। யாக்கோபோடு கர்த்தர் சில காரியங்களை பேசி இருந்தார். याकूब के पास परमेश्वर ने कुछ बातों को किया था। கர்த்தர் பேசினது प्रभु जो बोलता है वो बोलता ही है। ஆனால் யாக்கோபு 20 வருஷம் அந்த காரியத்தை மறந்து போனார். लेकिन बल्कि याकूब उस बात को 20 साल भूल गया। ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டியது அவசியமாக இருந்தது. लेकिन याकूब के जीवन में परमेश्वर का मकसद पूरा होना था। 20 வருஷம் கழித்து 20 साल के बाद யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டு याकूब के जीवन में परमेश्वर आकर கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற முடியாமல் திசை திருப்பி கொண்டு வந்தார். याकूब के जीवन में प्रभु की इच्छा पूरा होने के लिए याकूब का रास्ता को भटक दिया। இருதயத்தில் உண்மையான ஒரு காத்திருப்புதல், इंतजार, एक चाहत भरा हृदय, இருதயத்தில் உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போது हृदय के अंदर एक चाहत होते समय கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு நல்லவராய் இருந்து परमेश्वर उनके लिए भला होकर தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு परमेश्वर की इच्छा पूरा करने के लिए பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு திசை திருப்பத்தை உண்டாக்கி पवित्र आत्मा के जीवन का रास्ता को अलग करके ஆவியானுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேற்றி முடிப்பார். और परमेश्वर का इच्छा आपके जीवन में पूरा होगा। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். क्योंकि जो कोई यहोवा का इंतजार करता है उनके लिए वो भला है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். जो कोई यहोवा का इंतजार करता है उनके लिए वो भला है। வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार அது 2வது அதிகாரம் उसका दूसरा अध्याय அந்த 25வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் 25वां वचन को जब हम पढ़ेंगे, यरूशलेम में शेमो नामक एक मनुष्य था और वो मनुष्य धर्मी और भक्त था और इसराइल की शांति की बात जोड़ रहा था और पवित्र आत्मा उस पर था। 25வது வசனத்துல வாசிக்கிறோம், 25वां अध्याय वचन में लिखा है, சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். शमून नामक एक मनुष्य था। அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இருந்தார். वो धर्मी और भक्त मनुष्य था। இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்துக்கிறவனாய் இருந்தார். इसराइल की शांति की बाट जो रहा था। இஸ்ரவேலில் ஆறுதலை காணும்படியாய் காத்திருந்தார். इसराइल में शांति आने का इंतजार कर रहा था। இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसराइल में शांति आने की बाट जो रहा था, ஏன் அவனுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. क्योंकि उसके लिए एक भविष्यवाणी हुई थी, இஸ்ரவேலின் இரட்சகரை காண்பதற்கு முன்பதாக நீ மரிக்க மாட்டாய் என்று. इसराइल का उद्धारता को तो देखने से पहले तू मरेगा नहीं। அவன் அந்த
मन में रख அந்த இஸ்ரவேலின் ஆறுதலை பார்ப்பேன் காண்பேன் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார் इस इस्राएल को छुड़ाने वाला उद्धार करने वाला को देखने तक मैं इंतजार करूंगा करके इंतजार किया। அவன் ஆலயத்தில் இருக்கும்போது जब वो भवन में था எத்தனையோ பிள்ளைகளை கையில தூக்கி பிரதிஷ்டை பண்ணி இருந்திருப்பார் कितने ही बच्चों को उन्होंने नामकरण किया होगा, எத்தனையோ பிள்ளைகளை கைகளில தூக்கி ஆசீர்வதித்திருந்திருப்பார் कितने ही बच्चों को अपने हाथ में लेकर आशीर्वाद किया होगा। ஆனால் குறிப்பிட்ட இந்த நாளிலே लेकिन इन दिनों में இயேசு கிறிஸ்துவை குழந்தை பாலகனாக அவருடைய பெற்றோர்கள் தூக்கி கொண்டு ஆலயத்துக்கு வந்தார்கள் जब यीशु मसीह के माता पिता उसे यीशु बच्चे को भवन में लेकर आए, இந்த சிமியோன் என்கிற தேவ மனுஷன் ये शीमोन नाम का प्रभु का मनुष्य அந்த இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசு கிறிஸ்துவை கைகளில தூக்கின போது शमौन ने जब उस बच्चे को अपने हाथ में लिया, அவர் சொல்லுகிறார் उसने कहा நான் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தேன், मैं इस्राएल की शांति की इंतजार करते रहा। இப்பொழுது அந்த குழந்தையை கையில தூக்கின போது जब मैंने इस बच्चे को मेरे हाथ में ले लिया, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உம்முடைய அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக हे விடுகிறீர். स्वामी अब तो अपने दास को अपने वचन के अनुसार शांति से विदा करता है, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின जिसे तूने सब देशों के लोगों के सामने तैयार किया है। உம்முடைய இரட்சணியத்தையும் கண்கள் கண்டது என்று சொல்கிறார். मेरी आंखों ने तेरे उद्धार को देख लिया है, உம்முடைய இரட்சணியத்தையும் கண்கள் கண்டது. मेरी आंखों ने तेरे उद्धार को देख लिया है। இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த இந்த சிமியோன் इस्राएल में शांति आने का इंतजार किया हुआ शमौन ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுதலினாலே தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார். एक दिन परमेश्वर ने उसे भवन में ले आए। அங்கே இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக பெற்றோர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். वहाँ पर मरियम और यूसुफ अपने बच्चे यीशु को वहाँ ले आए। குழந்தை இயேசுவை கைகளில் தூக்கின போது बालक यीशु को जब उन्होंने अपने हाथ में उठाया, சிமியோன் சொல்லுகிறார், शमौन ने कहा தேவரீர் உம்முடைய அடியானுக்கு வாக்கு பண்ணினபடியே अब तू दास अपने वचन के अनुसार இப்பொழுது என்னை சமாதானத்தோடு கூட போக பண்ணுகிறீர். शांति से तू मेरी विदा कर रहा है। சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை सब देश और लोगों के सामने तैयार किया गया। என் கண்கள் கண்டது. मेरी आंखों ने तेरे उद्धार को देख लिया है, என் கண்கள் கண்டது. मेरी आंखों ने तेरे उद्धार को देख लिया है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். क्योंकि जो कोई परमेश्वर का इंतजार करते हैं उनके लिए प्रभु भला है। இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் आज प्रभु हमसे क्या चाहते हैं? காத்திருக்குதல். इंतजार, காத்திருக்குதல். इंतजार। வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று காத்திருந்தான் 38 வருஷம் வியாதியஸ்தன். बीमारी से चंगाई पाने के लिए 38 साल से इंतजार किया। குளம் எப்பொழுது கலக்கப்படும், தேவதூதன் எப்பொழுது இறங்கி வருவான் என்று காத்திருந்தார். कुंड में पानी कब हिलाया जाएगा, स्वर्गदूत कब उतरेगा करके इंतजार किया। காத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனுக்கு சுகம் கொடுத்தார். इंतजार किया वो व्यक्ति को यीशु ने देखा, उसे चंगाई दिया। பேதுரு எப்பொழுது வருவான், பேதுருடைய வாயிலிருந்து எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று கொர்நேலியின் வீட்டார் காத்திருந்தார்கள். पतरस कब आएंगे, पतरस के मुंह से किस प्रकार का शब्द निकलेगा करके कुरनेलियुस के परिवार इंतजार किए। காத்திருந்த கொர்நேலியின் வீட்டிலே பேதுரு வந்து பிரசங்கித்த போது கூடியிருந்த அத்தனை பேர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். इंतजार किए हुए घर पर पतरस ने जब प्रचार किया, वहाँ पर पवित्र आत्मा मंडराए। இஸ்ரவேலின் ஆறுதலை காணும்படியாக காத்திருந்தான் சிமியோன். इस्राएल का उद्धार को देखने के इंतजार किया शमौन, காத்திருந்த சிமியோன் इंतजार किया हुआ शमौन। ஒரு நாள் இஸ்ரவேலின் இரட்சணியத்தை கண்கள் கண்டது. एक दिन उसकी आंखों ने इस्राएल का उद्धार को देख लिया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்துக்களுக்கு கர்த்தர் நன்மையாயிருக்கிறார். परमेश्वर के बच्चे जो कोई इंतजार करते हैं उनके लिए प्रभु भला होता है। தாவீது சொல்லும்போது दाऊद इस प्रकार कहता है, சங்கீத 42 भजन संगीता का 42 அது 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் उसके जब 11 वचन को पढ़ोगे, हे मेरे प्राण, तू क्यों गिरा जाता है? तू अंदर ही अंदर क्यों व्याकुल है? परमेश्वर पर भरोसा रख, क्योंकि वो मेरे मुंह की चमक और मेरा परमेश्वर है। मैं फिर उसका धन्यवाद करूंगा। தாவீது சொல்லுகிறார், दाऊद इस प्रकार कहता है, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? हे मेरे प्राण तू क्यों गिर जाता है, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? तू क्यों व्याकुल होता है, ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? क्यों व्याकुल होता है। தேவனை நோக்கி காத்திரு. परमेश्वर पर भरोसा रख। என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? हे मेरे प्राण तू क्यों गिर जाता है, ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? तू क्यों अंदर ही अंदर व्याकुल होता है। தேவனை நோக்கி காத்திரு. परमेश्वर पर भरोसा रख। ஆத்துமாவை பார்த்து தனக்கு தானே பேசிக் கொள்கிறார். प्राण को देकर अपने आप में बात कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள்? परमेश्वर के बच्चे आज आप किस अवस्था में हो, உங்கள் ஆத்துமாவில் என்ன கலக்கம்? आपके
बढ़ते आ रही है, பாதைகள் பின்தொடர்ந்து வருகிறது, विपत्ति आपके पीछे आ रही है, வியாதிகள் தொடர்ந்து வருகிறது, बीमारी पीछे आ रही है, குறிப்பிட்ட சில சாபங்கள் தொடர்ந்து வருகிறது. कुछ नियुक्त श्राप पीछे हो रही है। இந்த சாபத்தின் நிமித்தமாய் இருதயம் கலங்கிக் கொண்டிருக்கிறது. इस श्राप को देखकर आप बहुत ही चिंतित हो। தேவனுடைய பிள்ளைகள் கலங்காதீர்கள். प्यारे बच्चे, आप चिंता मत कीजिए। ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन इस प्रकार बोली, மிகுந்த கலக்கத்தோடு வந்திருந்தார்கள். मैं बहुत चिंतित में आई थी। அவர்கள் மிகுந்த வேதனையோடு சொன்ன ஒரு காரியம், उन्होंने दुखी के साथ कहा हुआ है, சிஸ்டர் நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், सिस्टर जी आप मेरे लिए प्रार्थना कीजिए, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். हमारे परिवार के लिए प्रार्थना कीजिए। எதற்காக क्यों? சொன்னார்கள், उन्होंने कहा எங்க குடும்பத்துல ஆண் வாரிசே இல்ல, हमारे परिवार में आदमी लोग टिकते नहीं, ஆண் வாரிசே இல்ல. आदमी टिकते नहीं। 40 இருந்து 44 வயசு ஆகும் வரைக்கும் 40 से 44 की उम्र तक, அந்த 40 இருந்து 44 வயசுக்குள்ள ஆண்கள் எல்லாம் மரித்து போகிறார்கள். 40 से 44 उम्र के अंदर के आदमी लोग मर जाते हैं। அப்படினால எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் விதவைகளாகவே இருக்கிறார்கள். इसलिए हमारे परिवार में सब विधवा है। हम இது ஒரு பெரிய சாபமா இருக்கிறது. ये हमारा परिवार का एक श्राप है। இந்த சாபத்தினாலே என் வாழ்க்கையில கலக்கம். ये श्राप की वजह से हम बहुत व्याकुल है। அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், वे प्रभु को ढूंढने लगे, கர்த்தருக்கு காத்திருந்தார்கள், परमेश्वर पर भरोसा करने लगे, கர்த்தர் கிரியை செய்யும்படி இடம் கொடுத்தார்கள். परमेश्वर की क्रिया के लिए जगह दिए। அவர்களை பின்தொடர்ந்து சாப கிரியைகளை ஏசு அழித்தார். उनके पीछे आया हुआ श्राप को प्रभु ने नाश कर दिया। அதுவரையிலும் அவர்கள் குடும்பங்களில் இருந்த ஆண்கள் மரித்துக் கொண்டிருந்தார்கள். उतने समय तक उनके परिवार में एक एक आदमी का मृत्यु होती थी। அந்த சாபம் முறிந்தது. वो पुरुष मृत्यु को परमेश्वर ने नाश कर दिया। கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்னைக்கு வாழ வைத்திருக்கிறார். आज उस परिवार को परमेश्वर ने जीवित रखा है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்துருக்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள். आज कई लोगों के जीवन में शत्रु लोग पीछे आ रहे हैं। வேலை செய்கிற இடங்களில் எதிரிகள் பெருகி வருகிறார்கள். नौकरी के स्थल में विरोधी लोग बढ़ रहे हैं। எதிரிகளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். विरोधियों को देखकर आप चिंतित मत हो जाइए। எதிரிகளை பார்த்து உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். विरोधियों को देखकर आप व्याकुल मत हो जाइए। அவர்களை பார்த்து நீங்கள் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். उनको देखकर आप बेचैन मत हो जाइए। தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பை போல यूसुफ की तरह ஒருவேளை உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள், हो सकता है आपके साथ जन्मे हुए भाई लोग, உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் आपके साथ जन्मे हुए बहन लोग உங்களை அற்பமாய் நினைத்து आपको तुच्छ समझकर உங்களை பரியாசம் பண்ணி கேலி பண்ணலாம். आपकी निंदा और ठट्टा करते होंगे। ஆனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். लेकिन फिर भी आप चिंता मत कीजिए। சொப்பனக்காரன் வருகிறார், स्वप्न वाला आ रहा है, அவனை கொன்று போடுவோம். इसे मार डालेंगे। அவன் சொப்பனம் எப்படி பலிக்கும் என்று பார்க்கலாம். देखते इसका सपना कैसा पूरा होता है। என்று யோசேப்பின் கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்பை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். ऐसे यूसुफ के संग रहा हुआ भाई लोग ने उसके ऊपर मजाक किए। யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். परमेश्वर लेकिन यूसुफ के साथ था। யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். परमेश्वर यूसुफ के साथ है। யோசேப்பு தான் கண்ட சொப்பனம் நிறைவேற வேண்டும் என்று அவசரப்படவில்லை. यूसुफ ने कभी जल्दबाज नहीं किया कि मेरी सपना पूरा होना है, யோசேப்பு கர்த்தருக்காக காத்திருந்தார். बल्कि वो परमेश्वर का बाट जोता रहा। யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் குறித்த காலத்துக்கு தரிசனத்தை வைத்திருந்தார். परमेश्वर ने यूसुफ के जीवन में नियुक्त समय का दर्शन रखा था। அந்த தரிசனம் சீக்கிரமா நிறைவேறவில்லை. वो दर्शन तुरंत पूरा नहीं हुआ। அவருடைய வாழ்க்கையில தேவ தரிசனம் நிறைவேறும் வரையிலையும் उसके जीवन में जब तक परमेश्वर का दर्शन पूरा नहीं हुआ, அவருடைய ஆத்துமா இரும்பு கூண்டில் அடைபட்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसका प्राण जंजीरे में बंधा हुआ था करके लिखा गया है। அந்த அளவுக்கு கஷ்டத்தை சகித்தார். उतने ही उसने तकलीफ सहा है, அந்த அளவுக்கு வேதனையை சகித்தார். उतना ही वेदना को सहा है। குடும்பத்திலே கூட பிறந்த சகோதரர்கள் பரியாசம் பண்ணினார்கள். उसके सगे भाई लोग उस पर मजाक ठट्ठा उड़ा
இருந்த யூதாசை காட்டி கொடுக்கிறார். संगी रहा हुआ युदास कार्यों ने दिखा दिया। அவருடைய ஆத்துமாவுடைய மரண பயம் உண்டாயிற்று. उनके अंदर मृत्यु की डर आ गई थी। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? "हे मेरे प्राण तू क्यों गिर जाता है? என் ஆத்துமாவை நீ ஏன் உனக்குள் तू தியங்குகிறாய்? अंदर ही अंदर क्यों व्याकुल हो रहा है?" இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவுடைய ஒரு பயம் यीशु मसीह के प्राण में भी एक डर छा गई थी। பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். पिता परमेश्वर ने देखा, தேவதூதனை அனுப்பி अपने स्वर्गदूत को भेजकर இயேசு கிறிஸ்துவை தைரியப்படுத்தினார். यीशु मसीह को उन्होंने दिलासा दिया, இயேசு கிறிஸ்துவை தைரியப்படுத்தினார். उन्हें हिम्मत दिया। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்கு காத்திரு. परमेश्वर के बच्चे तू प्रभु की बाट जो। மனுஷனுடைய பரியாசம் हो பண்ணுவார்கள். सकते मनुष्य तेरी निंदा कर रहे हैं, மனுஷன் அல்பமாய் நினைப்பார்கள். मनुष्य तुझे तुच्छ समझते हैं, மனுஷனுடைய வார்த்தை உன்னை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. मनुष्य का शब्द कभी तुझे तसल्ली नहीं दे सकता நீ है। கர்த்தருக்கு காத்திருப்பாயானால், लेकिन तू यदि परमेश्वर का बाट जोहेगा, நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால், यदि तू परमेश्वर के चरण में इंतजार करेगा, கர்த்தர் உன் வாழ்க்கையில் நல்லவராய் வெளிப்படும் போது तब परमेश्वर तेरे जीवन में भला होकर, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். तब तेरे जीवन में परमेश्वर का आशीर्वाद को देख पाएगा। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, சங்கீதம் 40:1 வாசிக்கும் போது वचन संहिता 40 का पहला वचन को जो हम पढ़ते हैं, मैं धीरज से यहोवा की बात जोता रहा और उसने मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். मैं धीरज से यहोवा की बाट जोता रहा, கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். उसने मेरी ओर झुककर मेरी दुहाई सुनी। கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். धीरज से यहोवा की बाट जोता रहा। தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, दाऊद के बारे में लिखा है, தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்கிறார். माँ के दूध को भूला हुआ बालक के समान मैं अपने प्राण को दबाकर जी रहा था, தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளவு வேதனை, क्योंकि उतना ही संकट था दाऊद के जीवन அவருடைய में। ஆத்துமாவுல அவ்வளவு கலக்கம், उसके प्राण में उतना ही व्याकुलता थी, அவருடைய ஆத்துமாவுல அவ்வளவு ஒரு தியக்கம், उसके प्राण में उतना ही डर बैठा था। அவ்வளவு கலக்கத்தின் மத்தியிலையும், उतने ही परिस्थिति के बीच में भी, அவ்வளவு தியக்கத்தின் மத்தியிலையும் उतने ही अवस्था के बीच में भी தாவீது தன் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையைப் போல அடக்கி அமர பண்ணி वो बालक जो माँ के दूध को भूल चुका है, उसके जैसा प्राण को दबाकर கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தார். शांत और धीरज के साथ यहोवा की बात जोता रहा। எல்லா நிலைமையிலையும் सारे परिस्थिति में கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். परमेश्वर के लिए धीरज से इंतजार किया। கர்த்தருடைய கூப்பிடுதலை கேட்டருளினார். परमेश्वर ने उसका आवाज को सुनी, கர்த்தருடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டருளினார். उसकी आवाज को सुनी கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने आशीष किया। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவபூர்வமாய் கண்டுகொண்ட தாவீது தான் சொல்லுகிறார், परमेश्वर के आशीर्वाद का अनुभव वृद्धि से पाया हुआ दाऊद कहता है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் जो கொள்வார்கள். कोई यहोवा के बाट जोते हैं वे इस पृथ्वी पर राज करेंगे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் जो கொள்வார்கள். कोई परमेश्वर की बात जोएंगे वे इस पृथ्वी की राज करेंगे। தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் हर परिस्थिति में கர்த்தருக்கு காத்திருங்கள். परमेश्वर का बाट जो हो, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு जो कोई परमेश्वर का इंतजार करते हैं, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் परमेश्वर ने प्रतिज्ञा किया हुआ आशीर्वाद, அது கண்காணாத ஆசீர்வாதம். वो आशीर्वाद को आंखें ने नहीं देखा है। காத்திருக்கிறவர்களுக்கு जो कोई यहोवा का इंतजार करते हैं, கர்த்தர் செய்கிறவைகளை परमेश्वर जो करते हैं, கர்த்தரே அல்லாமல் परमेश्वर के सिवाय உலக தோற்றம் முதற்கொண்டு इस संसार की शुरुआत से ஒருவரும் கேட்டதில்லை, कोई सुना नहीं है ஒருவரும் செவியால் உணர்ந்ததுமில்லை, और कोई अपने कानों से सुने नहीं है ஒருவரும் தங்கள் கண்களால் கண்டதுமில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. और कोई अपने आंखों से देखा नहीं है करके लिखा है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் यही परमेश्वर का इंतजार करने वालों के लिए रखा गया आशीर्वाद, அது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே और इस पृथ्वी के शुरुआत से पहले ही ஒருவருடைய கண்களும் காணாத காது கேளாத ஒரு ஆசீர்வாதம். ऐसे आशीर्वाद है ना किसी की आंखों ने देखी और ना किसी की कानों ने सुनी है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். उस प्रकार के आशीर्वाद ही जो उनके इंतजार करते हैं उनके लिए रखा है। இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள इस प्रकार के आशीर्वाद को पाने के लिए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். प्रभु के बच्चे और प्रभु के चरणों में इंतजार कीजिए। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर का बाट जोने वालों को प्रभु आशीष करता है। ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் और राजा तो तुझे बढ़ाता है, அவருடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள்.
बनेंगे, அவர்கள் எல்லாரும் தரையில முகங்குப்புற விழுந்து वे सब तेरे आंगन में गिरकर உன் கால்களின் தூளை நக்குவார்கள். तेरे पैर के मिट्टी को छाटेंगे। இப்படி அவர்கள் செய்யும் போது ऐसे जब वे करेंगे, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். तब तू ये जान लेगी कि तू मैं यहोवा हूँ, मेरी बात जोने वाले कभी लज्जित न होंगे। தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதிகமானது. परमेश्वर ने जो आशीर्वाद रखा है वो बहुत है। அது உலக தோற்றத்துக்கு முன்னில் உண்டானது. वो इस पृथ्वी की शुरुआत होने से पहले है। ஒரு மனுஷனுடைய செவிகளுக்கு ஏலாதது. वो ऐसा आशीर्वाद है जो किसी के कानों ने नहीं सुना। ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு காணாதது. ऐसे आशीर्वाद है जिसके आंखों ने कभी नहीं देखा। அப்பேற்பட்ட ஆசீர்வாதம். उस प्रकार के आशीर्वाद அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். वही यहाँ पर कहा है प्रभु ने। ஏசாயா 49:23 அதைத்தான் வாசித்தேன். यशायाह 49वां का 23वां वचन में हमने ये எனக்கு पढ़ा। காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். जो कोई मेरा बाट जोएंगे वे कभी लज्जित नहीं होंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருங்கள். परमेश्वर के बच्चे प्रभु का इंतजार कीजिए। கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். प्रभु आपके लिए भला होगा। கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருப்பார். प्रभु आपके लिए भला होगा। குறித்த காலத்துக்கு என்று கர்த்தர் தரிசனம் வைத்திருக்கிறார். नियुक्त समय के लिए परमेश्वर ने दर्शन रखा है। அந்த தரிசனம் நிறைவேறு. वो दर्शन पूरा होगा। ஒருவேளை அந்த தரிசனம் நிறைவேற கால தாமதமானாலே हो सकता है दर्शन पूरे होने के लिए देरी हो रही हो, நீங்கள் தரிசனம் நிறைவேற காத்திருங்கள். बल्कि दर्शन पूरे होने की इंतजार कीजिए। கர்த்தர் தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். जरूर परमेश्वर उस दर्शन को पूरा करेगा। தாமதமாய் இருந்தாலே देरी होने पर भी தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு நன்மையாகவே நடத்தி தருவார். प्रभु तेरे जीवन में उसे भलाई के लिए करेगा। ஹalleluya ஹalleluya. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில அனுபவப்படுவீர்களானால் यदि आप भी अपने जीवन में अनुभव करते हो, தேவனுடைய பிள்ளை நீ அதை மற்றவர்களுக்கு சொல்லும்போது जब तू उसे दूसरे से बात बताएगा, அது ஆசீர்வாதமாய் இருக்கு. वो आशीषित बनेगा। அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவதாய் वो இருக்கு. प्रभु के नाम की महिमा के लिए होगा। ஆனபடியால் கால தாமதமானாலே इसलिए देरी होने पर भी தேவனது நன்மையாகவே முடிய பண்ணுவார். परमेश्वर उसे भलाई के लिए समाप्त करेगा। தேவனது நன்மையாகவே முடிய பண்ணுவார். प्रभु उसे भलाई के लिए समाप्त करेगा। ஊழியத்தின் பாதையிலே सेवकाई के मार्ग ஒரு में குறிப்பிட்ட காரியத்துக்காக एक नियुक्त बात के लिए எவ்வளவோ ஜெபித்தோம். कितने साल से प्रार्थना करते आ रहे थे। 10 வருஷங்களாய் பிரயாசப்பட்டோம். 10 साल से उसके लिए हमने कोशिश किया। 10 வருஷங்களாய் பிரயாசப்பட்டோம். 10 साल उसके लिए प्रयास किए। 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. 5 लाख रुपए की जरूरत थी। ஆனா 5 லட்சம் என்று சொல்லும்போது 5 लाख कहने पर நம்முடைய ஊழியம் ஒரு சிறிய ஊழியம். हमारी सेवकाई छोटी सेवकाई है। 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். 20 साल की पहले की अनुभव को मैं बता रही हूँ। 20 வருஷத்துக்கு முன்புதான் 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. 20 साल के पहले मुझे 5 लाख की जरूरत थी। ஆனா நம்முடைய கையில ஒண்ணும் இல்ல. उस समय मेरे हाथ में कुछ नहीं था। தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தோம். प्रभु के चरण में बाट जोते रहे। கர்த்தர் பேசின ஒரே காரியம் परमेश्वर ने एक ही शब्द कहा, கால தாமதமானால் நன்மையாய் முடித்து தருவேன். देरी होने पर भी मैं तेरे लिए भलाई करूंगा। கால தாமதமானால் நன்மையாய் முடித்து தருவேன். देरी होने पर भी मैं भलाई करूंगा। நீ காத்திரு. तू इंतजार நீ कर, காத்திரு. तू इंतजार कर। கர்த்தர் மறுபடியும் சொன்னார். परमेश्वर बार बार यही कह रहा था। ஆனால் நிர்பந்தமான ஒரு நிலைமை நிமித்தமாக फिर भी ऐसे एक बेहाल परिस्थिति की वजह से 5 லட்சம் ரூபாய் கட்டக்கூடிய இடத்துல 5 लाख भरने वाली जगह में 70,000 ரூபாய் கொண்டு கொடுத்தாச்சு. 70,000 हमने पहुंचा दिए थे। 70,000 ரூபாய் கொடுத்த பிறகு 70,000 भरने पर கர்த்தர் சட்டத்தை தலைகீழாய் மாற்றினார். परमेश्वर ने उस कानून को ही बदल दिया। அதற்கு பிறகு 5 பைசா கூட கொடுக்காத அளவுக்கு उसके बाद एक कौड़ी भी न देते हुए கர்த்தர் அந்த காரியத்தை அப்படியே வெற்றிகரமாய் முடித்து தந்தார். परमेश्वर ने हमारे लिए सब कुछ जैवंत रीति से चला कर दिया। அதற்கு பிறகு மனதுக்குள்ள நினைத்தேன், तब मैंने मन में सोचा, இன்னும் பொறுமையாய் காத்திருந்தார் अगर मैं और इंतजार करती அந்த 70,000 கூட கொடுத்திருக்க மாட்டோமே. ये 70,000 भी मेरे हाथ से नहीं जाता। கர்த்தர் பேசினார். क्योंकि प्रभु ने मुझसे बात किया था, காத்திரு इंतजार कर, காத்திரு. इंतजार कर, கால தாமதமாய் இருந்தாலே चाहे देरी हो रही है, நான் நன்மையாய் முடித்து தருவேன் என்று. मैं तेरे लिए भलाई करूंगा। 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 साल 2 साल नहीं, 10 வருஷம் காத்திருந்தோம். बल्कि 10 साल इंतजार ஆனா किए। 10 வருஷம் காத்திருந்த காரியம் நடக்காததுனால 10 साल इंतजार करने के बाद भी कार्य नहीं हुआ। பொறுமையை இழந்து 70,000 ரூபாய் கொண்டு கொடுத்து விட்டேன். धीरज को खोकर हमने 70,000 भर दिया था। அது கொடுத்த பிறகு भरने के बाद கர்த்தர் சட்டத்தையே மாத்தி தலையில போட்டு விட்டார். परमेश्वर ने कानून को ही बदल कर दे दिया। 5 பைசா செலவில்லாம காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடித்து தந்தார். परमेश्वर ने एक कौड़ी भी ज्यादा खर्चा न होते हुए हमें जीवन से चला कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் இப்படி அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து விடுகிறோம். प्रभु के बच्चे आज के दिन हम भी कुछ कुछ बातों को जल्दबाज में कर बैठते हैं। கடைசி வரைக்கும்
संसार के उत्पन्न होने से पहले ही तैयार हो चुका है। கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் प्रभु ने तेरे लिए जो आशीर्वाद रखा है, ஒரு மனுஷனுடைய கண்களும் கண்டிராத ஆசீர்வாதம் किसी मनुष्य की आंखों ने उसे नहीं देखा है। கர்த்தர் உனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் परमेश्वर ने तुझे जो आशीर्वाद वायदा किया है, ஒரு மனுஷனுடைய செவியில் கேளாத ஒரு ஆசீர்வாதம் किसी व्यक्ति के कान ने अब तक नहीं सुना है। ஆனால் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கும் போது इसलिए इस प्रकार का आशीर्वाद जब यहोवा ने तेरे लिए रखा है, தேவனுடைய பிள்ளை அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் परमेश्वर के बच्चे जो जल्दबाज में कोई फैसला मत ले, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் जल्दबाज में कोई फैसला मत कर। அவசரப்படுவதனால் சில நஷ்டங்கள் உருவாகிறது जब जल्दबाज करते वहाँ नुकसान आती है। ஆனால் தாவீதை போல சொல்லுங்க इसलिए दाऊद के समान कहो, கர்த்தருக்காய் காத்திருந்தேன் जो परमेश्वर के लिए इंतजार किया, கர்த்தரின் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் परमेश्वर मेरी ओर मुड़कर मेरी विनती को सुन लिया। எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் किसी भी प्रकार की बात क्यों न हो, இன்றைக்கு நல்ல தீர்மானத்தை எடுங்க आज एक अच्छा निर्णय लीजिए, நல்ல ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் கடந்து வாருங்க अच्छे एक विश्वास में बंधे हो जाओ, தாவீதை போல சொல்ல பழகுங்க दाऊद के समान कबूल कीजिए। எப்பேற்பட்ட கலக்கமாய் இருந்தாலும் कितने ही बड़ा व्याकुल क्यों न हो, எப்பேற்பட்ட திகிலாய் இருந்தாலும் कितने ही बड़ा चिंता क्यों न हो, ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க ए प्राण से कहो, என் ஆத்துமாவை நீ ஏன் தாங்குகிறாய் ए मेरे प्राण तू क्यों गिर जाता है, என் ஆத்துமாவை ஏன் தியங்குகிறாய் ए मेरे प्राण तू अंदर ही अंदर क्यों व्याकुल है। கர்த்தரை நோக்கி காத்திரு परमेश्वर का बाट जो நான் நம்புகிறது கர்த்தரால் வரு मैं जो भरोसा करता हूँ यहोवा की ओर से मिलेगी, நான் நம்புகிறது கர்த்தரால் வரு मैं जिस पर भरोसा करती हूँ यहोवा की ओर से मिलेगी। விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்க विश्वास के साथ बोलिए, அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் जल्दबाज में फैसला मत करो, கர்த்தருக்கு காத்திருங்க परमेश्वर का बाट जो हो கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருங்க धीरज के साथ इंतजार करो, பால் மறந்த குழந்தையை போல காத்திருங்க दूध बुला हुआ बालक के समान इंतजार உங்கள் करो। ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பாக அடக்கி அமர பண்ணுங்க हमारे प्राण को परमेश्वर के चरण में दबाकर शांत रहो, கர்த்தருடைய நடத்துதலை உங்கள் வாழ்க்கையை அனுபவபூர்வமாய் காண்பீர்கள் परमेश्वर के चलन को आपके जीवन में आप अनुभव पूर्वक देख पाओगे। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் हम படிங்க सब परमेश्वर के चरण में घुटने में आएंगे, வாய் திறந்து சொல்லுங்க मुंह खोल कर बोलिए, இதுவரையிலேயே अब तक தேவனுடைய பிள்ளைகளே हे प्रभु के बच्चों, நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவா இருந்தாலும் சரி விசுவாசியாதவர்களா இருந்தாலும் சரி हो सकता है कि आप विश्वासी हो या विश्वासी हो, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் சரி चाहे आप उद्धार पाए हो या ना उद्धार पाए हो, எல்லாரும் உள்ளத்துல விசுவாசிக்கிற ஒரு காரியம் सबके अंदर एक बात है, தெய்வம் ஒருவர் உண்டு एक परमेश्वर है, தெய்வம் ஒருவர் உண்டு एक परमेश्वर है, எல்லா மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் தெய்வம் ஒருவர் உண்டு चाहे वो कोई भी धर्म क्यों ना हो, यही इनका बात है ये कि परमेश्वर एक ही है, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் परमेश्वर एक है। தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறார் हमारा प्रभु यीशु मसीह तुम्हारे जीवन में भला करने के लिए तैयार है। கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டுமானால் यदि प्रभु तेरे जीवन में भला करना है, காத்திருக்க வேண்டும் इंतजार करना है, காத்திருக்க வேண்டும் इंतजार करना है, வாய் திறந்து சொல்லுங்க मुंह खोल कर बोल, ஆண்டவரே நான் உமக்காய் காத்திருக்க हे வேண்டும் परमेश्वर मैं आपके चरण में इंतजार कर रही हूँ, எல்லா சூழ்நிலைகளிலேயும் हर परिस्थिति में உமக்காய் நான் காத்திருக்க केवल வேண்டும் आपके लिए इंतजार करना है। என் கிரியை செய்யும் வரையிலேயே जब तक आपका क्रिया न हो, நான் உம்முடைய கிரியைக்காக நான் காத்திருக்க मैं வேண்டும் आपकी क्रिया के लिए इंतजार करना है। ஆபிரகாமை போல அவசரப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே अब्राहम की तरह में जल्दबाज नहीं होना है, சவுலை போல நான் அவசரப்பட்டு விடக்கூடாது शाऊल की तरह मुझे जल्दबाज में कार्य नहीं करना है। ஆண்டவரே நீ கால தாமதமானாலே परमेश्वर चाहे आप देरी कर रहे हो, நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னி आपने कहा है मैं पूरा करूंगा, உம்முடைய வார்த்தைக்கு நான் பரிபூர்ணமாய் காத்திருக்கேன் आपके शब्द के लिए संपूर्णता से इंतजार करने के लिए கிருபை தாரும் என்று சொல்லி கேளுங்க परमेश्वर मेरी सहायता कर करके मांगेंगे, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார் परमेश्वर आपको अनुग्रह करेगा, கர்த்தருக்கு காத்திருங்கள் क्योंकि परमेश्वर को इंतजार करो। கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார் जब प्रभु आपके लिए भला होगा, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கும் போது जब प्रभु आपके लिए भला बनेंगे, நீங்கள் அனுபவிக்கும் போது जब आप अनुभव करोगे, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்க்கும் போது जब तुम अनुभव का चक्कर देखोगे कि यहोवा भला है, மற்றவர்களை போய் தைரியமாய் சொல்ல முடியும் जब तुम हिम्मत से कह पाओगे कि கர்த்தர் நல்லவர் यहोवा भला है, கர்த்தர் நல்லவர் यहोवा भला है, கர்த்தர் நல்லவர் यहोवा भला है, கர்த்தர் நன்மையே செய்வார் यहोवा भला ही करेगा, கர்த்தர் நன்மையே செய்வார் यहोवा भला ही करेगा, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை क्योंकि जो कोई यहोवा का बात जोते हुए लज्जित नहीं होते, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே जो நடத்துவார் कोई यहोवा के बात जोते उनके लिए सब कुछ भलाई के लिए होगा। தைரியமாய் இருங்கள் धैर्य से रहो, கர்த்தர் உங்களை प्रभु ஆசீர்வதிப்பார் आपको आशीष करे। நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம்
अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கத்ததந்த காலவிலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपने दिए हुए इस सुबह के समय के लिए धन्यवाद। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன வேத வசனத்தின்படியே हमने जिस वचन को ध्यान किया कि यहोवा की जो बाट जोते हैं उनके लिए परमेश्वर भला है। இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காய் காத்திருந்தார்கள் इस दिनों में जिन बातों के लिए भी परमेश्वर आपके बच्चे आपके चरण में बैठे हैं, காத்திருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர். इंतजार करने वाले अपने बच्चे के सोच को विचार को आप जानते हो। சுகத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார்கள். आरोग्यता के लिए इंतजार करने वाले बच्चों को परमेश्वर संपूर्ण रीति से चंगाई दो। தேவனுடைய வார்த்தைக்காய் வெளிப்பாடுகளுக்காய் காத்திருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. परमेश्वर के शब्द के लिए भविष्यवाणी के इंतजार करने वाले लोगों को प्रभु आप प्रकट करके दीजिए। உம்மை தங்கள் வாழ்க்கையை காண வேண்டும் என்று சொல்லி ரட்சணித்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தார்கள் आपके जीवन में उदारता को देखने वाले जो भी बच्चे हैं, உம்மை கண்டுகொள்ளும்படியாக பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறப்பீராக. आपको देख पाने के लिए परमेश्वर उनके मन की आंखों को खोल दीजिए। உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस संसार में हम जीवित है प्रभु, கலக்கம் வரும்போது चाहे चिंता है, தீயில் வரும்போது चाहे व्याकुलता बढ़ जाए, ஆத்துமாவே ए मेरे प्राण நீ கலங்காதே, तू गिर मत जा, நீ திகைக்காதே, तू व्याकुल ना हो, கர்த்தருக்கு காத்திரு. यहोवा की बात जोते கர்த்தருக்கு रहे, காத்திருக்கிறே கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட்டு விட மாட்டார். क्योंकि जो कोई यहोवा के चरण में इंतजार करते हैं उसे कभी प्रभु लज्जित होने नहीं देता। ஒவ்வொருவரும் ऐसे हर एक தங்களை जन தாங்களே திடப்படுத்திக் கொண்டு अपने आप को हिम्मत दिलाकर, தைரியப்படுத்திக் கொண்டு धैर्य देकर, விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து विश्वास में बने रहने के உம்முடைய लिए கரத்திலிருந்து நன்மை பெற்று அனுபவிக்க உதவி आपके हाथ से भलाई पाकर अनुभव करने के लिए सहायता कीजिए। செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छे नाम की महिमा हो। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हम அர்ப்பணிக்கிறோம். अपने आप को नम्र करके समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करे।